ஹாய் அனைவருக்கும் வணக்கம். டே டு டே ஒர்க் தான். ஒர்க்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு குட்டி கதையும் பார்த்துக்கலாம். ஒரு குளத்துல நிறைய நண்டெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த குளத்துல கோடை காலம் வந்ததுனால கொஞ்சம் தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, ஆனால் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்களாம், இந்த கோடை காலம் வந்துருச்சு, தண்ணியெல்லாம் வற்றி போச்சு, கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது, நம்ம அடுத்த ஊருக்கு போனால் அடுத்த ஊரில் நிறைய தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன், அங்கே போய் நம்ம நல்லா வாழ்க்கையை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அதில் ஒரு சில நண்டு என்ன சொல்லிச்சா, இல்லை அங்கேயுமே இதே நிலமை தான் இருக்கலாம், ஸோ வேண்டாம், நம்ம இங்கே இருக்கிற இடத்துலையே இருக்கலாம், கொஞ்ச நாள் கழித்து ஆட்டோமேட்டிக்காக மழைக்காலம் வந்துடும், நல்லா இங்கேயே வாழ்ந்துக்கலாம்னு சொல்லவும், ஒரு சிலர் அவங்களோட பேச்சை கேட்காம அந்த அடுத்த ஊருக்கு செல்ல ஆரம்பிச்சிச்சு. அப்படி அங்கே சென்று அடைஞ்சு வெயிலில் போய் அங்கே அலைஞ்சு திரிஞ்சு அங்கே போய் ரீச் ஆன உடனே அங்கே இதை விட ரொம்ப நிலைமை மோசமாக இருந்துச்சா. அப்போ தான் அது திங்க் பண்ணிச்சா, ஐயோ நான் இருக்கிற இடத்துலையே இருந்திருக்கலாமே, அந்த இடத்துலேருந்து இங்கே நல்லா இருக்குமோன்னு நினச்சி வந்தோம், ஆனால் இங்கே அதை விட மோசமாக இருக்கேன்னு சொல்லிச்சா. இதுக்கு தான் பழமொழி சொல்லி வச்சுருக்காங்க, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லி. ஸோ நம்ம இருக்கிற இடமே நல்லா இருக்கும், நம்ம இங்கே இருக்கிற இடத்துலேருந்து மற்ற இடத்த பார்க்கும்போது இதை விட அது நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் நம்ம இருக்கிற இடமே பெஸ்ட்டுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பழமொழியெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். தேங்க்யூ.